கழிஞ்சு பிரபு லண்டன்ல படிக்கும்போது நீ என்ன படிக்கணும் சரி கேட்டோம், நான் மியூசிக் படிக்கணும் அப்படின்னு சொன்னார். சரின்ட்டு அங்கே ஒரு யூனிவர்சிட்டியில் ஒரு இடம் பிரபு தான் வாங்கி ரொம்ப கஷ்டப்பட்டு அதை படிக்க வச்சான். ஏன்னா அப்போ ஒரு சோதனை கட்டங்கள் ஆரம்பித்த நேரம். அப்போ பிரபு பிரேம படிக்க வைக்கிறதுக்கு பட்ட பாடு அது ரொம்ப நல்லா சொல்லவே முடியாது. அந்த மாதிரி கஷ்டங்களை அனுபவிச்சா தான் சந்தோஷங்கள் ஆனந்தம் தெரியும். கஷ்டங்களை அனுபவிக்கலன்னா அந்த சந்தோஷங்களுக்கு வேல்யூ இருக்காது. அது மாதிரி கஷ்டப்பட்டு தன்னுடைய தம்பி படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக போய் ஷாப்பிங் சென்டர்ல இந்த மூட்டை தூக்கி வைக்கிற வேலை, பெட்ரோல் போடுற வேலை, எல்லாத்துலயும் லண்டன்ல வேலை பார்த்து தம்பியை படிக்க வச்சான். எனக்கு கொஞ்சம் வருமானம் குறைந்த காலம், இளையராஜா எனக்கு சான்ஸ் கொடுக்காமல் கொஞ்சம் உட்கார வச்ச காலம். அந்த காலம் எனக்கு கொஞ்சம் வருமானம் குறைந்த காலம், இளையராஜா எனக்கு சான்ஸ் கொடுக்காமல் கொஞ்சம் உட்கார வச்ச காலம். அந்த காலம் பாட்டு நிறைய கொடுத்திருந்தாருன்னா அந்த நேரத்தில் அந்த பணத்தை அனுப்பி அவங்களுக்கு படிக்க வச்சிருப்பான். அந்த மாதிரி பல சூழ்நிலை. அண்ணன் தம்பி என்பது ஒரு அதான் வரணும், ஒரு தெய்வீக சக்தியில ஒன்னாக சேரணுமே தவிர ஒரு சாட்சிக்காக ஒரு பேருக்காக இருப்பது தவறு. முதல்ல நான் பிரபுக்கு சொன்னது, இளையராஜா கங்கைமரன் மாதிரி நீங்க இருக்கக்கூடாது என்று சொன்னதுதான் எனக்கு ஞாபகம் இருக்கு.